ரீசென்ட் டைமில் இந்த கன்சிஸ்டன்சி அந்த வார்த்தையை ஒவ்வொரு டைம் கேள்விப்படும்போது எனக்கு அவ்வளோ கில்ட்டியாக இருக்கும். நான் ஒரு மோட்டிவேஷனோட ஒரு விஷயத்த ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் வரைக்கும் அதை பண்ணிகிட்டே இருப்பேன். பண்ணிவிட்டு ஃபார் சம் ரீசன்னால திரும்பி அதை பிரேக் பண்ணிடுவேன். ஒரு 1 வீக் 2 வீக் 1 மந்த் கூட போயிடும். தென் அதுக்கப்புறம் அதை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டால் இல்லை, அந்த 1 மந்த்துக்குள்ளேயே வேறு ஏதோ டெக்னாலஜி இல்லை வேறு ஏதோ பார்த்துட்டு அதை பண்ணுறதுக்கு போயிடுவேன். தென் அதுக்கப்புறம் இன்னொரு 3-4 மாதம் அதை பண்ணுவேன். பண்ணிகிட்டே இருக்கும்போது அடுத்து ஏதோ ஒரு ரீசன்னால அதை பிரேக் பண்ணிடுவேன். ஸோ இப்படியே நிறைய டைம் பண்ணி நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணுறேன். பட் அது ப்ராக்ரஸே இல்லை. சரி, இதெல்லாம் எதுக்குடா எங்கிட்ட புலம்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால எனக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஐ ஹவ் ட்ரைட் மெனி திங்ஸ் இன் மை லைஃப். பட் எதுலேயுமே கன்சிஸ்டன்சியாக இல்லாதனால எல்லாமே இல்லாமல் ப்ராக்ரஸே ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸ் உங்களுக்கு ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்லிக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியை நான் 2 இயர்ஸ் பண்ணியிருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் நான் இருந்திருப்பேன். ஸோ இதனால தான் அந்த கன்சிஸ்டன்சின்ற வார்த்தையை ஒவ்வொரு டைம் கேள்விப்படும்போது அவ்வளோ கில்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த ரெக்ரெட் இல்லாமல் இருக்கணும்னா மறக்காமல் ஒரு விஷயத்தை மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் என்ன மாறுது, அடுத்த வருஷம் என்ன மாறுது, 2026 எந்த டெக்னாலஜி புதுசாக வருது அதை மட்டும் படிக்க போகிறான்னு சொல்லியிருக்காமல் ஒரு விஷயத்தை எடுத்து அதவே கன்சிஸ்டன்ஸாக எஃபோர்ட் போடணும். அண்ட் லைஃப்பில் பெருசாக சாதிக்கணும்னு அடிக்கடி சொல்கிற அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோ அனுப்பிச்சுட்ருங்க. பிகாஸ் கன்சிஸ்டன்சி தான் அவரை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நானும் இனிமேலாச்சும் கன்சிஸ்டன்ஸாக இருக்க ட்ரை பண்ணுறேன்.